எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் பஞ்சை சித்தர் கோமடி டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு முடக்குவாதம். தமிழில் சரவாங்கின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் வந்து ரெமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். இது வந்து ஒரு ஆட்டோமியூன் டிசீஸ். தானாக உள்ள செல்ஸுக்குள்ள பிரச்சனை வர்றதுனால தானாக வர்றது. இது வந்து சரி பண்ணுறதுக்கு ஆங்கிலத்தில் எந்த மருந்தும் கிடையாது. ஐஸுக்கு சாப்பிட்டே இருக்கணும், சைடெலாம் போடுவாங்க. சைடு எஃபெக்ட் நிறையா வரும். அல்சர் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், சிறுநீரகம் சைடில் போந்துடும், அப்புறம் உடல் பருமன் ஆகும், அப்புறம் விரல்லாம் அப்படி இப்படி மடங்கி முட்டி கால் எல்லாத்துமே வடங்கி ஒரு மாதிரி எல்லாம் வளைஞ்ச மாதிரி ஆகி போயிடும். இது வந்து பயங்கர வலி இருக்கும், நடக்கவே முடியாத ஒரு கட்டத்தில். நிறைய பேர் முடக்குவாதெல்லாம் முடங்கியே போயிடுறாங்க, வாழ்க்கையே வீணாக போயிடுது, ஒன்றும் பண்ண முடியறதில்லை, பாத்ரூம் கூட நடக்க முடியறதில்லை. மோசமான வியாதி. ஆங்கில மருந்து அப்படியே சாப்பிட்டு வந்தால் வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கலாம், ஆயுசு குறைஞ்சி போயிடும் பக்கவினால். இதை வந்து முற்றிலும் குணப்படுத்தலாம். இது ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க. நிறைய வழிகள்லாம் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து முற்றிலும் குணப்படுத்துறதுக்கு முதல்ல உடலை சுத்தம் பண்ணணும். உடலில் இருக்கிற கழிவெல்லாம் வெளியேற்றி உடலை சுத்தம் பண்ணணும். நமக்கு வந்து நம்ம சித்தரில் என்ன சொல்கிறாருன்னா, கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகள் நீக்கம் ஆரோக்கியம். இப்போ வீடு இருக்குது, நம்ம சுத்தம் பண்ணி வைக்கிறோம், கார் இருக்குது, வண்டி சர்வீஸ் பண்ணுறோம், போய் சர்வீஸ் தான் வண்டி ஸ்மூத்தாக ஓடுது, நில பூவாட்ட போகுது, சத்தமே வெளியே கேட்காது. அந்த அளவுக்கு இருக்குது, ஓட்டுறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி அந்த உடலை வந்து சுத்தம் பண்ணி நல்லா தூய்மையாக வச்சுக்கிட்டு அப்படின்னா மனசு நல்லாயிருக்கும். இந்த குடல் நல்லா இருந்ததுன்னா உடல் நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், ரத்தம் சுத்தமாயிரும், மூளை நல்லா வேலை செய்யும், சுறுசுறுப்பாக இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் உணவு முறைகளில் வந்து இது பண்ணிக்கலாம். இது பண்ணோம்னா நமக்கு இயற்கையான உணவுகள், காலை மாலை இயற்கையான உணவுகள், தேங்காய் பழம் பச்சை காய்கள் இது மாதிரி சாப்பிட்ஸ் மாதிரிலாம் சாப்பிட்டு மதியம் வந்து சிறுதானியம் அரிசி ஏதோ ஒன்று, ஒரு சாதம், பாரம்பரிய அரிசி இது மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். காய்கறி கீரைலாம் நிறைய சாப்பிட்டுக்கணும். நீர்க்காய்கள் நிறைய சாப்பிடணும். வெள்ளை பூசணி, சுரக்காய், முள்ளங்கி, வாழைத்தண்டு இது மாதிரிலாம் நிறைய சாப்பிட்லாம். நீர்க்காயெல்லாம் அது வந்து முடக்குவாதத்துக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் வந்து அசைவம் ஆகாதுங்க. அசைவம்னா கோழி, முட்டை, மீன், கருவாடு சுத்தமாக ஆகாது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து புளி முழுசாக ஆகாது. முடக்குவாதம் மட்டும் இல்லை, எந்த முட்டையிலேருந்து சரி புளி ஆகாது. புளி சேர்த்தோம்னா அதிகமாகும். புளி அறவாக ஒதுக்கிறோன்னா புளி இப்போலாம் தக்காளி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி மிளகு போட்டுக்கலாம், உப்பு இந்துப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கல்லெண்ணெய் ஆகாது, நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறம் இது மாதிரி நிறைய இதெல்லாம் நம்ம தவிர்த்துலாம். உங்களுக்கு வந்து நிலக்கடலை, உருளைக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, பூரி, புரோட்டா, எண்ணெய் பலகாரம், பேக்கரி உணவுகள், மைதா மாவு இதெல்லாம் வந்து உடலுக்கு ஆகாதெல்லாம் ஒதுக்கிடலாம். இது உணவு முறையில் இது மாதிரி இது பண்ணலாம். அப்புறம் அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம இது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம், வாரத்தில் ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் முடக்குவாதம் வந்ததுக்கப்புறம் எல்லா மருத்துவம் பாட்டு நிறைய பேர் நம்மகிட்ட வருவாங்க. அந்த முறை வந்து நம்ம அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து இயற்கையான மருந்து, நம்ம பஞ்சை மருந்து அமிர்த செஞ்சு கொடுக்குறோம். அமிர்த செஞ்சு வந்து உடல் எல்லா வியாதியும் கேட்கும், நோய் சுத்தி அதிகப்படுத்தும், மனசையும் அமைதியாக வச்சுக்கும், நல்லா தூக்கம் வரும், எல்லாமே எல்லா உறுப்புகளும் நல்லா வலுவாயிரும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதை சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து டிடிஎஸ் ஆயில்னு ஒரு தைலம், டீடாக்ஸிஃபைங் சஞ்சீவி, அதை உள்ள குடிக்கலாம். அதுவுமே வந்து இந்த ஆட்டோமேட்டிக்ஸுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். அது வந்து எல்லா இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும், உடலில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன்லாம் குறைக்கும். அந்த இஎஸ்ஆர் குறையும், சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் குறையும். அப்போ இன்ஃப்ளமேஷன் அந்த உள்ள அந்த புண்ணெல்லாம் ஆற எல்லாமே இதாகும். அதுக்கப்புறம் ஜாயின்ட் கேப்சூல்னு ஒரு கேப்சூல் கொடுக்குறோம், சித்த மருத்துவத்தில் ஒரு பசுவாங்க, அந்த கேப்சூல் கொடுக்குறோம். அது வந்து முற்றிலுமாக அந்த ஒரு வருஷத்தில் முற்றிலும் அந்த வியாதி குணப்படுத்திடலாம். தொடர்ச்சி சாப்பிடணும், நம்ம சொல்கிற பற்றியும் தொடர்ச்சி இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருந்தாங்கன்னா இது பண்ணிடலாம். அப்புறம் நம்ம அந்த முட்டிக்கெல்லாம் போடுறதுக்கு கரூரார் சஞ்சீவி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது, பர்ம தைலம். அதை வந்து எங்கெங்கே வலிக்குதோ அங்கெங்கே சும்மா 10 சொட்டு போட்டு லேசாக நெய் விட்டால் போதும். காலையில் இரவு 2 நேரம் நெய் விட்டுக்கலாம். இரவு விடுக்கிறபோது தொப்புளுக்கு போட்டு நெய் விட்டுக்கலாம். இந்த தொப்புளுக்கு போட்டு நெய் விடுற போது உள்ளுறுப்புலாம் வலுவாயிரும், உள்ளுறுப்புலாம் குளிர்ச்சி ஆயிரும், உடம்பு நல்லாயிருக்கும், தூக்கம் அருமையாக வரும், வலியெல்லாம் உடம்பு வலியெல்லாம் முழுசாக நின்று போயிடும். இந்த முறையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தினோம் அப்படின்னா முடக்குவாத வலியெல்லாம் வந்து 2-3 மாதத்தில் முழுசாக நிறுத்திடலாம். ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு முழுசாக குணமாயிரும், இந்த வலி வராது.
ஆங்கில மருந்துகளை ஒரு ஒரே மாதத்தில் நிறுத்திடலாம். இந்த வலி குறைய அதை நிறுத்திட்டு நம்ம இதை மட்டும் சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டு நம்ம சொல்கிற முறையெல்லாம் உணவு முறைகள் மற்ற எல்லாமே சரியாக இது பண்ணாங்கன்னா முடக்குவாதத்தை நம்ம முற்றிலும் குணப்படுத்தலாம். ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால் முடக்குவாதம் வர்றவங்க வந்து நம்ம சொல்கிற முறையெல்லாம் இதை பயன்படுத்தி இதை குணப்படுத்தி நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழலாம். நன்றி, வணக்கம்.